நம்ம வீட்ல இருக்கிற ஒரு கீரை எல்லா வகையான சமையல்லையுமே இந்த கீரைய ஆட் பண்ணுவாங்க. எல்லாருமே நெனச்சுப்பாங்க, இது சுவைக்காக தான் ஆட் பண்றாங்கன்னு. ஆமா, நான் சொல்லப் போறது என்னன்னா, இந்த கொத்தமல்லி கீரைய பத்தி தான். இதுல நெறையா வகையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன்னா சொல்றேன். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, இது ஹேருக்கு ரொம்ப அதிகமான சப்போர்ட் பண்ணுது. ஹேரோட பிளட் சர்க்குலேஷன இன்கிரீஸ் பண்ணி, ஹேர் குரோத்துக்கு இந்த கீரை அதிகமான சப்போர்ட் பண்ணுது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இதுல அதிகமான விட்டமின் சி இருக்கிறதுனால, உங்களோட இம்யூனிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்கு கூட இந்த கீரை தான் சப்போர்ட் பண்ணுது. முக்கியமா வாயு தொல்லை இருக்கிறவங்க, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்க எல்லாருமே இந்த கீரைய ரெகுலரா எடுத்துக்கிட்டாங்கன்னா, நெறையா வகையான பெனிஃபிட்ஸ் அந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஃபோர்த் ஒன் என்ன அப்புட்ன்னா, இது இதயத்துல உள்ள கொலஸ்ட்ராலோட அளவ கம்மி பண்ணி, இதயத்த ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்குது. முக்கியமா ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, நம்ம சிறுநீரகத்துல உள்ள சிறுநீர டோட்டலா டாக்ஸிக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி, யூரிக் ஆசிட் நம்ம சிறுநீர்ல படியாம பார்த்துக்கிறதுக்கு இந்த கீரை தான் அதிகமான சப்போர்ட் பண்ணுது. வெயிட் லாஸுக்கும் இதுக்கு ஒரு வகையான சப்போர்ட் தான் பண்ணுது. என்னன்னா, நம்ம பாடியோட மெட்டபாலிசத்த இன்கிரீஸ் பண்ணி, வெயிட் லாஸுக்கு கூட இந்த கீரை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. சாதாரண கீரைன்னு யாருமே அலட்சியமா இருக்காதீங்க. ரெகுலரா இந்த கீரைய யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பேசலாங்கிறத கீழ கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நான் பேசுறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா ஷேர் பண்ணுங்க.